Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க்கை வச்சு ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு சல்வார் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கலர் பீட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஆரி ஒர்க்கில் சிம்பிளான மெத்தடில் நல்ல கிராண்டான ஒரு சல்வார் எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டெம்மில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது நம்மளே டிசைன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் அதிகப்படியாவோ இல்லை கம்மியாவோ இந்த மோட்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த மோட்டிவ்ஸை நம்ம ஒரு சுடிதாரில் போடுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பீட்ஸ் போட போகிறோம். ஸோ பீட்ஸை வந்து நம்ம நார்மலாக தையல் தைக்கிற நூல் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டு, ஸ்கை ப்ளூ அண்ட் வந்து டார்க் ப்ளூ. எல்லாமே ஒரே மெத்தட் தான். மெத்தட்ஸ் வந்து டிஃபர் கிடையாது. பட் அதை வந்து டிசைனில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. நான் ஏற்கனவே என்னோட சேனலில் பீட்ஸ் எப்படி போடுறது, செயின்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் 2 பீட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரே டயத்தில் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க. மோர் தேன் 2-3 பீட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கையில் ஒன்றும் டிஃப்ரென்சஸ் தெரியாது. பட் நீங்கள் ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த நல்லா ஒரு மாதிரி ஈவனாக இல்லாமல் நெளிஞ்சு இர்ரெகுலர் ஷேப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மேலே போடுற நாட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த செயினை இந்த மேலே கொண்டு வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடண்ட்டாக வேணும்னா இன்னொரு செயின் கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டு லாக்காக போட்டுக்கலாம். இது நல்லா டைட்டாக நீங்கள் இழுக்கும் போது கண்டிப்பாக இது கலண்டு வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட் பண்ணிக்கலாம். இப்படி நாட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம நியர்பையில் இருக்கிற செயினில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் பண்ணலாம். நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். மற்றபடி ஆரி ஒர்க் வந்து இல்லை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, இல்லைன்னா ஆரி நீடில் இல்லை, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வெளியில் போய் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதே டிசைனை வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டெம் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டெம் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லீஃப் பார்ட் வந்து போட ஆரம்பிக்கலாம். லீஃப் பார்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூவில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம முடிச்சிருக்கிற இடத்துல இருந்து போட ஆரம்பிக்கலாம். இப்படி சென்டர் பார்ட் போட்டுட்டு லாக் போட்டுக்கோங்க. இதே போல் நம்ம வந்து லீஃப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே கொண்டு வரோம். அதாவது பீட் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு செயின், குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து எந்த இடத்துல நம்ம திரும்ப பீட் போட போகிறோமோ அந்த இடத்துல ஒரு பெரிய செயின் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம பீட் கோர்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த லீஃபோட ஷேப்பு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அகெயின் வந்து ஆப்போசிட் சைடு பீடோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி கூட விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லீஃபோட ஷேப் வர்றதுக்காக நம்ம வந்து வளைச்சி கூட விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி வரணும்னா ஒரு செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிறோம். அதுதான் அந்த பீட்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. நமக்கு என்ன மாதிரியா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கிற முடியும்.
இது போட்டு இந்த இடத்துல நம்ம லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம அடுத்த கலர் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட் கலர் டார்க் ப்ளூ, ஸோ அதையும் எப்படி ஒர்க் பண்ணலான்றது பாருங்கள். நம்ம எப்போயுமே எம்ப்ராய்டரியில் ஒன்று ஃபுல்லாக த்ரெட்டு வச்சு ஃபில் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து சமிக்கீஸு அந்த மாதிரி ஃபில் பண்ணுவோம், ஜர்தோசி. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நம்ம வந்து பீடால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்டில் ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி பாருங்கள், ஒரு 4 பீட்ஸ் போடுறேன். போட்டு நல்லா வி ஷேப் வர மாதிரி போட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை எடுத்து லாங் செயினாக இந்த பீட் பக்கத்துலேயே போட்டுட்டு அகெயின் ஒரு குட்டியாக ஒரு செயின் போடுறேன். 4 பீட்ஸ் நார்மலாக நீங்கள் 2 பீட் தானே போட சொல்லுவீங்க, இதில் 4 பீட்ஸ் போட சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபில்லிங்கான டிசைன்ஸில் வந்து நம்ம வந்து 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த லூஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கிறது வராது. ஒரு ரன்னிங் செயினாக நீங்கள் வைக்கும் போது தான் 2 பீடு இல்லைனா அதிகபட்சம் 3 பீட்ஸ்க்கு மேலே எடுக்க வேண்டாம்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைன்ஸில் நீங்கள் 4-5 பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லீஃப் பார்ட்லாம் போடையில் நீங்கள் வந்து இன்பிட்வீனில் லாக் போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு, கண்டினியூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் பாருங்கள். இப்போ நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முடிக்கும் போது லேசாக கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, கர்தானாஸில் வந்து நம்ம ஹாஃப் பீடுன்னு பார்த்துருப்போம், இது வந்து ஃபுல் டியூப் பீடுன்னு கூட சொல்லுவாங்க, டியூப் பீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், எடுக்கையில் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே ஃபுல் பீட் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எடுத்து இந்த பீட் மேலேயே ஒரு லாக் மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை இடத்துலலாம் போட்டால் அழகாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஹைலைட் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் இதை ஹைலைட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான இடங்களில் நம்ம ஃபுல் டிசைன் போட்டதுக்கப்புறம் இன்னும் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நார்மலாக இருக்கு இல்லையா, அந்த ஒரே ஒரு பீடு, இந்த பீட் மட்டும் எடுத்துட்டு அது மேலே லாக் இந்த மாதிரி ஷஃபில் பண்ண மாதிரி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம். நார்மலாக வந்து பீட் ஒர்க் பண்ணோம்னா அவுட்லைனில் ஜரி த்ரெட்லேயோ இல்லைனா சில்க் த்ரெட்லேயோ நான் போட சொல்லி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். பட் இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் போடல நீங்கள் வந்து அவுட்லைன் போடணுன்றது தேவையில்லை, அது அவுட்லைன் இல்லாத ஒரு டிசைன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.